ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிரியாணியை பற்றி ஒரு சில தகவல் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பிரியாணின்னு சொன்னாலே யாருக்கு தான் பிடிக்காது? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்றது தான் பிரியாணி. எத்தனை முறை சாப்பிட்டாலும் அழுக்காதது தான் பிரியாணி. உணவு பட்டியல்கள் எவ்வளவு இருந்தாலும் பிரியாணி என்றாலே அது தனி சுவைதான். கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை பிரியாணி பிரியர்கள் ஒரு கூட்டமே இருக்காங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்துட்டாலே ட்ரீட்டு தான். ட்ரீட்டுன்னு சொன்னாலே பிரியாணி எங்கே டேஸ்ட்டாக கிடைக்கும்னு தேட தொடங்கிடுவாங்க. நகரங்களின் வீதியில் தெருவிளக்கு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஒரு பிரியாணி கிடையாது பார்க்கலாம். ஃபுல் பிளேட், ஆஃப் பிளேட், குவார்ட்டர் பிளேட் என்பவை மெல்ல மெல்ல போய் 1 கிலோ பிரியாணி, பக்கெட் பிரியாணி என்றெல்லாம் மாற்றங்கள் வந்துவிட்டது. அளவுகள் ஒரு புறம் இருக்கட்டும், இதனுடன் வகைகள் ஏராளம். மொகலில் தொடங்கி ஹைதராபாத், திண்டுக்கல், கல்கத்தா, ஆற்காடு, லக்னோ, தலச்சேரி, மலபார், பாம்பே, செட்டிநாடு, தலப்பாக்கட்டி என இதன் பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றன. சரி, பிரியாணியின் வரலாறை பற்றி பார்ப்போம். கிபி 2ஆம் நூற்றாண்டில் பண்டைய தமிழர்கள் ஒரு உணவை தயாரித்து உண்டு வந்தனர். அதன் பெயர் ஊன்சோறு. அதற்கு அரிசி, நெய், மஞ்சள், மிளகு, புன்னை இலை, இறைச்சி ஆகியவற்றை சேர்த்து சமைத்து சாப்பிடுவதே ஊன்சோறு. அந்த காலத்தில் ஊன்சோறு மிக பிரபலமாக இருந்திருக்கிறது. பிரியாணி என்ற வார்த்தை பெர்சியா என்ற மொழியிலிருந்து வந்த உருது சொல்தான். பெர்சி மொழியில் பிரியான் என்றால் வறுக்கப்பட்ட உணவு. மங்கோலிய பேரரசர் தைமூர் இந்தியாவின் மீது 1398ஆம் ஆண்டு படையெடுத்து வந்தார். அப்போது போர் வீரர்களுக்காக விசேஷமாக சமைக்கப்பட்ட உணவுதான் இந்த பிரியாணி என்று ஒரு வரலாற்று தகவல் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் கடல் மார்க்கத்தில் வணிகத்தில் ஈடுபட்டு வந்த அரேபியர்கள் கேரளாவிற்கு வந்தபோது பிரியாணி சமைத்து உண்ணும் வழக்கம் இருந்துள்ளது. அவர்கள் மூலமும் பிரியாணி பரவியிருக்கலாம் என்று மற்றொரு வரலாறு தகவலும் சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் பிரியாணியை போர் வீரர்களுக்காகவே சமைத்து போருக்கு செல்லும்போது பிரியாணியை அனைவருக்கும் பல்லக்கு போல் தூக்கி செல்வார்கள். ஒரு சில பிரியாணி கடையில் பிரியாணியை பல்லக்கில் தூக்கி செல்வது போல் பேனர் வைத்திருப்பார்கள். எத்தனை பேர் இதை பார்த்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இன்னைக்கு பிரியாணியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.